இன்னைக்கு இந்த பிரசன்டேஷன்ல த்ரோக்கும் த்ரோ எக்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல சில எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்லாம் இருக்கும் சரிங்களா? அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல இந்த த்ரோ அண்ட் த்ரோ எக்ஸ் இந்த ரெண்டையுமே பயன்படுத்துவாங்க. த்ரோ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இட் மெயின்டைன் த ஹோல் ஸ்டாக் ட்ரேஸ். அதாவது இன்னொரு வார்த்தையில ப்ரிசர்வ் த ஸ்டாக் ட்ரேஸ். த்ரோ எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா இட் ரீசெட்ஸ் த ஸ்டாக் ட்ரேஸ். அதாவது சேஞ்ச் த ஸ்டாக் ட்ரேஸ். இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நம்ம ஒரு சின்ன டெமோவோட பார்க்கும்போது நல்லா புரியும். விஷுவல் ஸ்டுடியோல இந்த த்ரோ அண்ட் த்ரோ எக்ஸுக்காக ஒரு சின்ன டெமோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த டெமோல மெயின் மெத்தட்ல வந்து ட்ரை கேட்ச் அப்படிங்கிற பிளாக்கை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரை பிளாக்குக்குள்ள எக்ஸப்ஷன் மெத்தட் ஒன்று அப்படிங்கிறது கால் பண்றோம். இந்த எக்ஸப்ஷன் ஒன் மெத்தடுக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறோம், இன்னொரு ட்ரை கேட்சை டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். அதுல எக்ஸப்ஷன் மெத்தட் டூ அப்படிங்கிறத கால் பண்ணும். திரும்ப இந்த எக்ஸப்ஷன் மெத்தட் டூல என்ன நடக்குதுன்னு கன்சோல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றோம். என்னன்னா ப்ளீஸ் என்டர் இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கேட்கிறோம். அப்படி கேட்கும்போது யூசர் வந்து இன்டீஜர் பிரிண்ட் பண்ணாருன்னா எந்த விதமான எக்ஸப்ஷனும் இருக்காது. இன்கேஸ் இன்டீஜருக்கு பதிலாக அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணாருன்னா எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது த்ரூ ஆகும் சரிங்களா? அப்படி எக்ஸப்ஷன் த்ரூ ஆச்சுன்னா இங்க த்ரோ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்றோம். இங்க த்ரோ அப்படிங்கிற கீவேர்டும் யூஸ் பண்ணலாம். த்ரோ எக்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் த்ரோ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி இது எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா மெயின் மெத்தட் கால் ஆகுது. மெயின் மெத்தடுக்குள்ள நம்ம எக்ஸப்ஷன் மெத்தட் ஒன்றை கால் பண்றோம். இந்த மெத்தடுக்குள்ள எக்ஸப்ஷன் டூ அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றோம். இப்போ என்ன பண்றோம்னா யூசர்கிட்ட ஒரு சின்ன இன்புட் கேட்குறோம். ப்ளீஸ் என்டர் இன்டீஜர் வேல்யூ. நான் இன்டீஜருக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத கொடுக்கும்போது கண்டிப்பா எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும் சரிங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்க எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது த்ரோ ஆயிடுச்சு. இந்த கேட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள திரும்ப த்ரோ அப்படிங்கிற கீவேர்டு மூலமா எக்ஸப்ஷன் திரும்ப த்ரோ பண்றோம். அப்படி த்ரோ பண்ணும்போது அதாவது மெயின் மெத்தட்ல உள்ள இந்த எக்ஸப்ஷன் இந்த ஸ்டாக் ட்ரேஸை பார்த்தீங்கன்னா கிளியரான இன்ஃபர்மேஷன் இருக்கும். எங்க எக்ஸப்ஷன் ஃபர்ஸ்ட் த்ரோ ஆகுது, எக்ஸப்ஷன் மெத்தட் டூல லைன் நம்பர் 36ல எக்ஸப்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் லைன் நம்பர் 30ல எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. ஃபைனலா லைன் நம்பர் 50. இந்த எக்ஸப்ஷன் மெசேஜை பார்த்த உடனே ஒரு டெவலப்பர் என்ன பண்ணிடலாம்னா டைரக்டா இங்க வந்து லைன் நம்பர் 36ல தான் எரர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இப்போ இந்த த்ரோவுக்கு பதிலாக ரீநேம் பண்ணிக்கிறேன். த்ரோவை ரீநேம் ஈக்குவல் டு த்ரோ எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி ரன் பண்ண போறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா மெயின் மெத்தட்ல எக்ஸப்ஷன் மெத்தட் ஒன்று கால் ஆகுது. திரும்ப எக்ஸப்ஷன் மெத்தட் டூ கால் ஆகுது. அதே மாதிரி யூசர் டூ இன்புட் கேட்குறோம். அகைன் தப்பான இன்புட் யூசர்கிட்ட இருந்து வருது. எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுது. த்ரோ எக்ஸ் எரர் த்ரோ பண்ணுது. ஃபைனலாக மெயின் மெத்தட்ல இந்த எக்ஸப்ஷனை கேட்ச் பண்றோம். அப்படி கேட்ச் பண்ணும்போது அந்த ஸ்டாக் ட்ரேசஸை பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அந்த எரர் எங்கே இனிஷியேட் ஆயிட்டோ அதை கிளியர் பண்ணிடும். அதாவது த்ரோ எக்ஸுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஸ்டாக் ட்ரேசஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணிடும். அதாவது கிளியர் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் நம்பர் 30 அண்ட் லைன் நம்பர் 50ல தான் எரர் வர்ற மாதிரி இந்த எக்ஸப்ஷன் மெசேஜில் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ரியல் டைமா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், த்ரோ அப்படிங்கிறத நம்ம அப்ளிகேஷன்ல பயன்படுத்தணுமா, த்ரோ எக்ஸ் அப்படிங்கிறத அப்ளிகேஷன்ல பயன்படுத்தணுமா? த்ரோ அப்படிங்கிறத பயன்படுத்துறது தான் அட்வைசபிள். சம்டைம்ஸ் வந்து இந்த எக்ஸப்ஷன் மெசேஜஸை எந்த யூசர் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த த்ரோ எக்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.